ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 154 அடிப்பாங்க, ஆல் அவுட் ஆகிடுவாங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து 155 ஃபார் 5 18.4 ஓவர்ஸில் வந்து சேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ வித் 8 பால்ஸ் ரிமைனிங். ஸோ அதுதான் மேட்சோட ஓவர்வியூ. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் மேட்ச்குள்ளே. இப்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு ஷைக் ரஷீத் அண்ட் ஆயுஷ் மாத்ரே தான் ஆடுவார். ஸோ ஷைக் ரஷீத் வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து அவுட் ஆகிடுவார். ஒரு நல்ல அவுட் ஸ்விங்கர் ஒன்று போடுவார் முகமது ஷமி. ஒரு கிளாசிக் டெஸ்ட் மேட்ச் விக்கெட்டுன்னே சொல்லலாம் அதை. ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டு எட்ஜு அங்கே வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் அபிஷேக் சர்மா பிடிச்சிருவார். அண்ட் ஆயுஷ் மாத்ரே வந்து பாப்லேயில் சூப்பராக ஆடிருப்பார். 30 of 19 நீங்களே பார்க்குறீங்க. அவர் தான் கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சு கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடினார். 157 ஸ்ட்ரைக் ரேட்டில் 6-4 வச்சிருக்காரு. அண்ட் ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு மாதிரி ஸ்டான்ஸ் வந்து கொஞ்சம் லெக் ஸ்டம்பில் நின்று அந்த ட்ரிகர் மூமெண்ட்டே இல்லாமல் ஆஃப் சைடில் ஸ்லாஷ் பண்ணி ஆடுற மாதிரி தான் ஆடுறாரு. ஸோ அவருக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டம்ப் லைனில் ஒரு பால் போட்டிருப்பார் ஃபுல்லர் லெங்த்தில். அண்டு அவரை ஃபோர்ஸ் பண்ண வச்சுருப்பார் மிட் ஆஃப் மேலே அடிக்க வைக்க. ஸோ அவர் அடிக்க போய் மிட் ஆஃப் மேலே கிளியர் பண்ண முடியாமல் வந்து இஷான் கிஷன் கேட்ச் பிடிச்சிருவார் மிட் ஆஃபில். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பை கமெண்ட்ஸு. அண்டு சாம் கரன் வந்து அவரும் வந்து ஒரு புல் ஷாட் ஆடுவார். ஒரே ஒரு 4 மட்டும் அடிப்பார். மற்றபடி ரன்ன பாலில் தான் ஆடிருப்பார். 9 of 10 தான். ஸோ அவரும் அவுட் ஆகிடுவார் ஹர்ஷல் பட்டேல் கிட்ட. அண்டு ரவி ஜடேஜா வந்து நல்லா ஆடுவார். ஒரு கேட்ச் ட்ராப்பாக நம்ம ரவி ஜடேஜாவுக்கு நல்லா ஆடுவார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு சம பால் ஒன்று போடுவார் குஷால் கமிண்டு மெண்டிஸ் வந்து அவர் வந்து 2 ஆம்லேயும் போடுறாரு, ரைட் ஆம்லேயும் போடுறாரு, லெஃப்ட் ஆம்லேயும் போடுறாரு. ஒரு ஆம்பால் மாதிரி ஒன்று போடுவார் ரவி ஜடேஜாவுக்கு. அது ஸ்கிட் ஆகி நேராக மிடில் ஸ்டெப் அடிச்சிடும். ஸோ அது ஒரு நல்ல பால் அகெயின்ஸ்ட் ரவி ஜடேஜா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவால் பிரேவஸ் தான் வந்து பிக் ஆஃப் த பேட்டர்ஸு. ஏன்னா அவர் தான் வந்து செம்மையாக ஆடினார். 42 of 25 நீங்களே பார்க்குறீங்க. 4 6 அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 6 ஹிட்டிங் அபிலிட்டி அவருக்கு இருக்குது. பேபி ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்றத காமிக்கிறார் அவருக்கு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஆடினார் இன்றைக்கி. குட் இன்னிங்ஸ் 42 of 25. ஆனால் நீங்கள் அவர் அவுட் ஆனது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செம்ம கேட்ச் ஒன்று பிடிச்சிருப்பாரு கமிண்டு மெண்டிஸு. லாங் ஆஃபில் வந்து ரன்னிங் டு த லெஃப்ட்டு, டைவிங், ஃபுல் ஸ்ட்ரெச்சு, 2 hands, both hands to it. ஸோ குட் ஃபீல்டிங் கமிண்டு மெண்டிஸ் கிட்டேருந்து. நீங்கள் ஓவராலாக பார்த்துருந்தீங்கனாலே கேமில் வந்து கொஞ்சம் ஸ்லாப்பியாக தான் இருந்திருப்பாங்க ஃபீல்டில் எஸ்ஆர்ஹெச். ஆனால் அந்த கேட்ச் தான் வந்து லைக் ஒரு மொமெண்ட் மாதிரி இருந்தது, அந்த ஃபீல்டிங் மொமெண்ட் மாதிரி அந்த மேட்ச்சில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறாங்க ஃபீல்டிங்கில். அதுதான் வந்து கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு கேட்ச் கூட அந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்லை இப்போ வரைக்கும் ஐபிஎல்லில் இந்த சீசனில். ஸோ என்னன்னு பார்க்கலாம் எப்படி மற்ற மேட்சஸ் எல்லாம் வந்து எப்படி கேட்சஸ் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அடுத்து சிவம் டூபே வருவார். சிவம் டூபே வந்து அவரும் வந்து கொஞ்சம் நல்லா தான் ஆடுவார் ஆக்சுவலாக. நடுவில் வந்து 2 கவர் டிரைவ் அடிப்பார், 2 4s அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து புனட் கிட்ட ஒரு ஸ்லோர் பால் போட மாட்டார் ஆக்சுவலாக, நல்லா தான் போடுவார். அவரோட பேஸே வந்து 120 தான் வரும் புனட் கட்டுது. ஸோ பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் பாலில். அவர் நேராக மேலே தூக்கி வச்சிருவார். அப்படியே அவுட் ஆகிடுவார். லாங் ஆன் கிட்ட கேட்ச் கொடுத்து அபிஷேக் சர்மா பிடிச்சிருவார். அண்டு தீபக் ஹூடா வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அண்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஏதோ ஒரு நோ பால் 6 அடித்து ஒரு ரேம்ப் ஷாட் அடித்து வந்து ஸ்கோர் கீப்பர் பண்ணுற ஒரு 100 mark ஸ்ட்ரைக் ரேட் போயிடுவார் எப்படியோ. நீங்களே பார்க்குறீங்க, ஒரு 4 ஒரு ரேம்ப் அடிப்பார், ஒரு ரேம்ப் ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 அந்த நோ பாலில் ஒரு 6 அடிப்பார். ஒரு ஹை ஃபுல் டாஸ் நோ பால் அது. ஸோ அடிச்சிடுவார் எப்படியோ. அண்டு தோனி வந்து அவரோட ஷாட்டே இல்லை, அது கொஞ்சம் ஒரு மாதிரி கட் ஷாட் மாதிரி ஆட போய் அவுட் ஆகிடுவார் ஹர்ஷல் பட்டேல் கிட்ட. கொஞ்சம் ஒய்டாக போடுவார் பட்டேல். ஸோ அவரும் கொஞ்சம் நின்று ஆடிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அவர்கிட்ட 4 overs இருந்தது தோனி கிட்ட. அண்ட் அவரோட ரேஞ்சு தான் அது. அந்த 4 overs லாஸ்ட் 4 oversன்றது வந்து அவரோட டைம் அது அடிக்கிறதுக்கு. அண்ட் எப்போவுமே அந்த லாஸ்ட் 4 overs தான் அடிச்சிருக்காரு எப்போவுமே. இன்றைக்கி தவறிட்டார். பரவாயில்ல, 43 years வந்து ஆடுறதே பெரிய விஷயம். ஸோ பரவாயில்ல. அண்ட் அன்ஷுல் கம்போஜை வந்து இம்பேக்ட் சபாக்குள்ளே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து 2 of 4 நீங்களே பார்க்குறீங்க. நூர் அகமது அவரால் எதுவும் பண்ண முடியாது. 2 of 3 அண்ட் கலீல் அகமது 1 of 2. ஸோ
அவ்வளோதான், ஆல் அவுட் ஆகிடுவாங்க 19.5 ஓவர்ஸில் 154. அண்டு நீங்கள் எஸ்ஆர்எஸோட bowling பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா போட்டிருப்பாங்க. நீங்களே பார்க்குறீங்க, 3 overs 28 runs 1 wicket. அண்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட் தான் முகமது ஷமி ஆக்சுவலாக 9.3 எக்கனாமியில். அண்டு பேட் கமெண்ட்ஸ் வந்து 21 runs தான் கொடுத்துருக்காரு 4 overs 2 wickets. அண்ட் ஜெய்தேவ் உனட்கட் அகெயின் குட் bowling 2.5 overs 21 runs 2 wickets. ஹர்ஷல் பட்டேல் தான் இன்றைக்கி பிக் ஆஃப் த பவுலர்ஸு 4 wicket எடுத்திருக்காரு, சூப்பராக போட்டிருப்பார் ஆக்சுவலாக. அண்டு நீங்கள் ஜீஷன் அன்சாரி வந்து கொஞ்சம் அன்லக்கின்னு சொல்லுவேன், ஒரு கேஷ் ட்ராப் ஆகும் ஜடேஜாவோடது. ஸோ மேபி அவர் விக்கெட் காலமில் ஆட் பண்ணியிருக்கலாம். அண்ட் கமெண்ட்மெண்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லா போட்டிருப்பார். அவர் தான் அந்த ஜடேஜா விக்கெட் எடுத்தார் அந்த ஆம் பால் போட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அண்டு அபிஷேக் சர்மா வந்து ஒரு மாதிரி பால் எப்படி அவுட் ஆகிறாருன்னா, பால் வந்து வராது. நீங்களே பார்க்குறீங்க, டக் அவுட்டு ரெண்டாவது பாலே அவுட் ஆகிட்டார். பால் வந்து வராது ஆக்சுவலாக. இவர் வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஆடின மாதிரி இருக்கும் பாலை. ஸோ அதை அப்படியே பாப்பாயி வந்து கவர் ஃபீல்டர்கிட்ட அடிச்சிருவார். ஸோ அப்படி தான் அவுட் ஆவார். ஏன்னா சேப்பாக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் அப்படியே டக்குன்னுலாம் வராது பேட்டுக்கிட்ட. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆடணும். ஆனால் அவர் வெயிட் பண்ண மாட்டார், கொஞ்சம் ஏர்லியாக ஆடுவார். ஸோ அதனால் வந்து நேராக ஃபீல்டர்கிட்ட அடிச்சிருவார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு நல்ல பால் ஒன்று போட்டிருப்பார் அன்ஷுல் கம்போஜ். அது வந்து அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைன் அண்ட் லெங்க்த்தில் போடுவார், அந்த டாப் ஆஃப். ஸோ அந்த ரீஜனில் தான் நீங்கள் போடணும். நீங்கள் ஆக்சுவலாக டிராவிஸ் ஹெட்டுக்கு இருங்க, நான் ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிராவிஸோட விக்கெட்டு. நீங்களே பார்க்குறீங்க, இந்த ஆஃப் ஸ்டம்ப் லைனில் போட்டிருக்காரு. இன்னும் அரௌண்ட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாலே வந்து அவர் ஆடுறது கஷ்டம். ஸோ நேராக டாப் ஆஃபில் போய் படும் அந்த பால். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, எங்கள் குத்தி வந்து நேராக வந்து ஆஃப் ஸ்டம்புக்கு தான் போகுது. அண்டு இந்த லைன் இந்த லெக்த்தில் போட்டிங்கனாலே வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது மறுபடியும் சொல்கிறேன், மேட்ச்சு எஸ்ஆர்எச் மேட்ச் வந்தாலே இது தான் நான் சொல்கிறேன். ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து இந்த பிளான் வச்சுட்டு வந்தீங்கன்னா வந்து அவர் விக்கெட் எடுக்கலாம். இன்னும் அரௌண்ட் ஆஃப் ஸ்டம்ப்பு அவருக்கு விட்டே கொடுக்காம வந்து அவரை கிராம்ப் பண்ணணும். அதுதான் வந்து பேசிக்காக. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா கூட பலால் அரைச்சிடுவார். அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்தே. ஸோ நல்ல bowling பை அன்ஷுல் கம்போஜ். ஸோ அதுதான் சொல்லணுன்னு விரும்பினேன் நான் இன்னைக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்த்துடலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹென்ரிக் கிளாசன் வந்து அவரும் வந்து ரன்ன பால் ஆடி அவுட் ஆகிடுவார் ஜடேஜா கிட்ட ஒரு பிக் ஷாட் ஆட போய். அண்ட் இஷான் கிஷன் வந்து அவர் தான் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடியிருப்பார் மிடில் 44 of 34. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, 5 fours 1 6 கொஞ்சம் கால்குலேட்டடாக ஆடுவார். ரொம்ப ரிஸ்கெலாம் எடுக்காமல் வந்து அவரோட ஷாட்ஸ் மட்டும் ஆடி லைக் என்ன சொல்கிறது, பாலை வந்து பார்த்து பொறுமையாக ஆடினார். ஏன்னா இந்த பிச்சில் வந்து பால் வந்து வராது. நீங்கள் பார்த்தீங்க அபிஷேக் சர்மாக்கு அவுட் ஆனதை, அவர் வந்து கொஞ்சம் ஏர்லியாக போவார் ஷாட்டுக்கு. இவர் வந்து கொஞ்சம் பால் வரட்டும்னு வெயிட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக ஆடினார், கண்ணு கீழே. ஸோ தலை கீழே ஆடுவார் இந்த ஷாட்ஸ்லாம். அதனால தான் வந்து கொஞ்சம் 44 of 34 அடிச்சிருக்காரு. அண்ட் குட் ஃபுட் ஒர்க் பை இஷான் கிஷன். நீங்கள் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஒரு நல்ல ஃபுட் ஒர்க் வச்சு ஆடிருப்பார். ஸோ அதில் தான் வந்து ஒரு 6 அடித்தார் நூர் அகமதுக்கு அகேன்ஸ்டாக. அண்டு அதே பாலில் தான் போடுவார் நூர் அகமது. அந்த பாலில் வந்து நேராக டீப் மிட் விக்கெட் அடிச்சிருவார். சாம் கரன் வந்து ஒரு நல்ல கேட்ச் பிடிப்பார். ஸோ அதுதான் இஷான் கிஷனோட இன்னிங்ஸு. நல்லா ஆடியிருப்பார். அண்டு அனிகேத் வர்மா வந்து ஒரு ரன் பால் 19 of 19 2 6 அடிப்பார். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார், ஆனால் எப்படியோ 2 6 அடிச்சிடுவார். அண்டு இந்த பார்ட்னர்ஷிப் தான், அடுத்து வந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து மெயின். கமிண்டோ மெண்டிஸ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக ஆடிருப்பார். கமிண்டோ மெண்டிஸு ஒரு ப்ரெஷரே இல்லாமல் நல்லா ஆடுவார். அண்டு நூர் அகமதுலாம் வந்து ஸ்வீப் அடிப்பார். ஸோ அந்த ஸ்வீப் ஷாட் அகேன்ஸ்ட் நூர் அகமது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கு. நீங்கள் இந்த மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க, மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் கூட இவர் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்வீப் அடிப்பார். மேபி அது ஒன்கடேன்றதுனால ஸ்வீப் அடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் இதில் வந்து சேப்பாக்கில் வந்து ஸ்வீப் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பண்ணியிருப்பார், கமிட்மெண்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பார். ஸோ அண்டு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நல்லா ஆடியிருப்பார். கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்தார், ஆனால் பரவாயில்ல, இந்த மேட்ச் வந்து ஏதோ பண்ணி ஆடிட்டார். 19 of 13 146 ஸ்ட்ரைக் ரேட்டில். அண்டு நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் நூர் அகமதே வந்து 2 நோ பால் போடுவார். ஐ மீன் இவங்களும் 2 நோ பால் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நோ பால் வந்து
பால் ஸ்லிப் ஆகி போவோம், அது பரவாயில்ல. இது வந்து நூர் அகமது வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணுவார் 2 நோ பாலும். ஸோ அது வந்து தவிர்க்கணும்னு தோணுது எனக்கு. ஒரு ஸ்பின்னராக வந்து 2 நோ பால் போடுறது, அதுவும் ஒரே ஓவரில் போடுவார். ஸோ அது தவிர்க்கணும்னு தோணுது. இந்த வைடு வந்து 11 வைடு கொடுத்துருக்காங்க. இல்லையே பார்க்குறீங்க, இது வந்து எனி எனி டீம் லைக் அன்அக்செப்டபிள். நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு சாம்பியன் டீமாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி போடக்கூடாது. 15 எக்ஸ்ட்ராஸ் டோட்டலாக. ஸோ அதுலேயே வந்து 15 ரன்ஸ் போகுது பாருங்கள். 13 ரன்ஸ் வந்து நீங்களாக கொடுத்தது, லெக் பைஸை கூட விடுங்க. 13 ரன்ஸ் வந்து நீங்களாக கொடுக்குறது இது. ஸோ அது கொஞ்சம் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் 13 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் 18.4 ஹவர்ஸில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 13 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது T20 கிரிக்கெட்டில். அதுதான். அண்டு நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு 15 ரன்ஸ் ஷார்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 170 அடிச்சிருக்கணும், இவங்க 154 தான் அடிச்சிருக்காங்க. இவர் டிவால் பிரேவர்ஸ் வந்து சூப்பராக ஆடுவார் மிடில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மொமெண்டமே இல்லாமல் போயிடும், யாருமே வந்து சரியாக அடிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக தெரிஞ்சது. அவரோட விக்கெட் தான், அதுவும் அந்த ப்ரில்லியண்ட்டான கேட்ச் அது மெண்டோ மெண்டஸ் கிட்டேருந்து. ஸோ அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து மேட்ச் இன்னைக்கு. ஸோ நம்ம அடுத்து இது பார்த்துடலாம், சிஎஸ்கேவோட போலிங் சொல்லவே தேவையில்ல, கொஞ்சம் மோசமாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. அண்டு நூர் அகமது வந்து இன்றைக்கி எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு, கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக 42 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே பரவாயில்ல. ஆனால் ரவி ஜடேஜா மற்றபடி எல்லாருமே வந்து கொஞ்சம் ஐ மீன் சாம் கரனுக்கு எது கொடுத்தாங்கன்னு தெரில. மேபி அந்த டைமில் வந்து நூர் அகமது போட்டிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அந்த முக்கியமான டைம் வந்து இஷான் கிஷன் வந்து ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இஷான் கிஷனும் கிளாஸனும் ஆடுவாங்க. இப்போ வந்து மேபி சாம் கரனுக்கு பதிலாக நூர் அகமது கொடுத்துருக்கலாம். ஏன்னா அப்போ பால் கொஞ்சம் ட்ரையாகவும் இருந்தது. நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், பால் கொஞ்சம் வெட்டாக ஆரம்பிச்சது ஓவர் போக போக. ஸோ மேபி அப்போ நூர் அகமது கொடுத்துருந்தா விக்கெட் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. அது வந்து சரி, ஓகே, அது என் ஒப்பீனியன் தான். மேபி கேம் ஆடுறவங்களுக்கு தெரியும் சாம் கரனுக்கு ஏன் கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ சாம் கரன் கொடுத்துருக்காங்க, அவர் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு, 2 overs 25 ரன்ஸு. அண்டு பத்திரானாவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அவர் நிறைய வைட்ஸ்லாம் போடுறாரு. ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாமோன்னு தோணுது. ஏன்னா வைட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க 11 வைட்ஸ் மொத்தமாக. ஸோ அவரே வந்து நிறைய வைட்லாம் போடுறாரு, ஃபஸ்ட்டு பாலே வந்து வைடு தான் போடுறாரு. ஸோ கொஞ்சம் தவிர்க்கலாம் அதை. 3 overs 27 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ மற்றபடி எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் போட்டிருப்பாங்க. அண்டு ஜடேஜாவும் எனக்கு வந்து ப்ரில்லியன்ட்டு 3.4 overs 22 ரன்ஸு. ஸோ 1 விக்கெட்டு. ஆனால் அது பத்தாது, ஏன்னா 155 ஸ்கோர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் டிஃபெண்ட் பண்ணுறது. ஸோ அதனால் முடிச்சிடுவாங்க ஈஸியாக சன்ரைசர்ஸு. ஸோ அதான் மேட்ச் இன்னைக்கு. இப்போ அப்படியே டேபிள் பார்த்துடலாம் நம்ம. இது வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் கிளாஷ். இது சன்ரைசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 9th பொசிஷனில் இருந்தாங்க, இப்போது 8th பொசிஷனுக்கு போயிட்டாங்க. 9 games 3 wins 6 matches 6 points. ஸோ ஐ திங்க் தே ஆர் அலைவ் இந்த டோர்னமெண்ட். ஐ திங்க் சிஎஸ்கேக்கு டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 9 games 2 wins தான், 4 points தான் இருக்காங்க. ஸோ தெரியல, ரொம்ப கஷ்டம்தான் இதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகுறது. ஸோ என்னன்னு தெரில, மேபி அடுத்த 5 மேட்ச் ஆகுது கொஞ்சம் நல்லா ஆடி சீசனையாவது கொஞ்சம் ஒழுங்காக முடிக்கலாமோன்னு தோணுது. ஸோ ஓகே, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.